Dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேடாக எப்படி வீட்லேயே ஃபோம் ஷீட் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கடையில் வாங்குகிற அளவுக்கு வந்து வருமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் வந்து ஃபோம் ஷீட் ஒர்த்து இருக்கும். இது நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு, ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். சார்ட் பேப்பர் தான் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், சார்ட் பேப்பர் எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பரும் சார்ட் பேப்பரும் வச்சு நம்ம பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? டிஷ்யூ பேப்பர் வந்து ஹோம்மேடாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஹோம்மேடாக ரெடி பண்ண டிஷ்யூ பேப்பர் கூட வந்து வச்சு இதை செய்யலாம். நான் வந்து ஏன் செய்யலைன்னா, இப்போதைக்கு என்கிட்ட டிஷ்யூ பேப்பர் நிறைய இருந்தது, அதனால் இதை வச்சு செய்கிறேன். உங்கள்கிட்ட ஹோம்மேட் டிஷ்யூ பேப்பர் நிறைய இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு கூட செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சார்ட் பேப்பர் மேலே இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறேன். எப்படி கவர் பண்ண போகிறேன்னா, நிறைய டிஷ்யூ பேப்பரை வந்து மேலே ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அப்படி ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன் இப்படி பண்ணுறோன்னா, ஃபெவிகால் மட்டும் அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டினோன்னா அப்படியே திட்டாக இருக்கும். அந்த ஃபோம் ஷீட்டில் வந்து சின்னதாக திட்டாக தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே இப்படி ஒட்டிக்கோங்க. நான் இது ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இப்படி ஒன் சைடாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் ஒட்டிக்கிறேன். நம்ம வந்து மேலே நம்மளோட ஃபோம் ஷீட் வந்து எந்த அளவு திக்னஸ் இருக்குமோ அந்தளவு நம்ம வந்து இந்த சார்ட் பேப்பரை திக்னஸாக டிஷ்யூ பேப்பர் வச்சு மாற்றணும். சரியா? அதுக்காக தான் இப்போ நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒன்று ஒட்டியாச்சு, அதுக்கப்புறம் மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி மேலே நம்ம வந்து ஒட்டிகிட்டே வரணும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே அந்த ப்ரஷ்ஷில் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே எடுத்து ஒட்டுங்க, ஓகேவா? அப்போ தான் நீட்டாக கிடைக்கும். எந்தளவு நம்மளால் நீட்டாக பர்ஃபெக்டாக ஒட்ட முடியுமோ அந்தளவு ஒட்டுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒட்டிட்டேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று ஒட்டிட்டேன், அதுக்கு மேலே இன்னொரு மூணாவது லேயர் இப்போ நான் ஒட்டுறேன், ஓகேவா? 3 லேயர் வந்து இப்போ மேலே நான் ஒட்டியிருக்கேன். இப்போவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு கனமாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து மிச்சம் இருக்கிறத வந்து பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். பின்னாடியுமே அந்த ஷார்ட்டோட ஃப்ரண்ட்டு சைடும் பேக் சைடும் 2 சைடுமே வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து பேக் சைடில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற பீஸை ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அதோட பேக் சைடுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட் நான் ஒட்டின மாதிரியே மறுபடியும் அது பின்னாடி திருப்பி எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நான் வந்து ஒட்டிக்கிறேன். நான் வந்து சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நல்லா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் சார்ட் பேப்பர். நம்ம கலர் பேப்பர் மாதிரி இருக்காது, திக்காக இருக்கும். ஃபோம் ஷீட் எப்போவுமே நம்ம பார்த்துருப்போம், திக்னஸாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த திக்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக நான் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேவா? இப்போ வந்து மிச்சம் எந்தெந்த இடத்துலலாம் வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் இருந்துச்சோ அந்த இடத்துல இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து நம்மளால் ஒட்ட முடியாது, போதும், இந்தளவு போதும், நம்ம ஒட்டியாச்சு சொல்லிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஃபுல்லாக நீட்டாக ஒரு கலர் பேப்பர் பார்த்துருப்போம்ல, கலர் பேப்பர் ஆர் ஃபோம் ஷீட் பார்த்துருப்போம்ல, நீட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி நீட்டாக அதோட சைடில் அங்கெல்லாம் எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்படி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃபோம் ஷீட் ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட கடையில் வாங்குகிற ஃபோம் ஷீட் அளவு இருக்காது. பட் வந்து ஃபோம் ஷீட் நம்ம வச்சு என்னென்னலாம் கிராஃப்ட் பண்ணுறோமோ அந்த கிராஃப்டை நம்ம இந்த ஷீட் வச்சு பண்ண முடியும், ஓகேவா? நிறைய பேர் வந்து ஃபோம் ஷீட் பண்ணுங்க சொல்லியிருந்தீங்க, அதனால தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம சார்ட் பேப்பரில் பண்ணியிருக்கனால வளைக்கிறதுக்கு எப்படி ஃபோம் ஷீட்டை நம்ம வந்து மடக்குவோம் வளைப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இதை வந்து நல்லா பெண்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி எப்படி ஃபோம் ஷீட் திக்னஸாக இருக்குமோ அதே திக்னஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்மளோட டிஷ்யூ பேப்பர் தான். டிஷ்யூ பேப்பரை 2-3 லேயராக நம்ம ஒட்டியிருக்கனால தான். இப்போ நம்ம வந்து இதுக்கு கலர் பண்ணலாம். கலர் ஃபோம் ஷீட் தேவைப்படும்ல, அதுக்கு நம்ம கலர் பண்ணலாம். இந்த ஷீட்டையே வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு இதில் கலர் பண்ணி காமிக்கிறேன், ஓகே? நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து கொஞ்சம் துணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் ப்ரஷ்லேயோ இல்லைனா வந்து ஸ்பாஞ்சிலையோ நீங்கள் கலர் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பர் அப்படியே கிழிஞ்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பெயிண்ட்டில் கொஞ்சம் கூட தண்ணி கலந்துடாதீங்க. தண்ணி கலந்தீங்க அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பர் என்ன ஆகும்னா ஊறி போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபோம் ஷீட் மாடல் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் தண்ணி கண்டிப்பாக கலந்துடாதீங்க. கலக்காமல் என்ன பண்ணுங்கள், அந்த துணியில் லைட்டாக டிப் பண்ணி அந்த ஷீட்டு ஃபுல்லாக அடித்து விட்டுடுங்க. ஒரு இடத்துல கூட தெரியாத மாதிரி அடிச்சிடுங்க. அடிச்சிட்ட பிறகு பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே வழுவழுன்னு ஒரு ஃபோம் ஷீட் மாடலுக்கு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அதே திக்னஸும் நம்மளுக்கு கிடைக்கும். 2 பக்கமும் கூட நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு கலர் பண்ணி காமிக்கிறேன், ஓகே? இப்போ ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு 2-3 நிமிஷம் காய வைங்க. ஏன்னா நம்ம தண்ணியே கலக்காமல் அடிக்கிறதுனால சீக்கிரமாக காஞ்சிருச்சு அப்படின்னா ஃபோம் ஷீட் லெவலுக்கு வந்து 100% ஃபோம் ஷீட் அளவுன்னு சொல்ல முடியாது.
நம்மனா ஃபோம் ஷீட்டில் யூஸ் பண்ணுற கிராஃப்ட் எல்லாமே இந்த ஷீட்டில் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பண்ணியாச்சு. இது அழகாக வந்து பெண்ட் பண்ண முடியுது. பேக் சைட்லேயுமே நீங்கள் கலர் பண்ணுறதா இருந்தால் கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் பண்ணல, ஒன் சைடு மட்டும் தான் கலர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த ஷீட் வச்சு கிராஃப்ட் ஏதாச்சும் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒன் சைடு மட்டும் தான் தேவைப்படும்னு சொல்லிவிட்டு நான் ஒன் சைடு கலர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 சைடுமே கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 2 சைடுமே வந்து கலர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நிறைய பேர் கேட்டிங்கன்னு இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.